இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தான், ட்ரை ஹார்ட், அது தவிர வேறு வழி. ஓகே, அப்படி நம்ம டூர் ஆஃப் தேக்கடி ஈவெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த மியூசிக் காப்பிரைட் வந்து நான் இந்த வீடியோ போட மாட்டேன், இது பெரும்பாடாக இருக்குது. ஓகே, அப்போது இப்போ நாங்கள் ஒரு டூருக்கு ரெடி ஆகிறோம். ஆக்சுவலாக 160 கிலோமீட்டர், 3500 மீட்டர் எலிவேஷன். அந்த எலிவேஷனை எவ்வளோ நேரத்தில் நம்ம கிடக்கணும்? 14 மணி நேரம். நம்மள்கிட்ட 14 மணி நேரம் இருக்குது. நம்ம அசால்ட்டு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட ஜிதன் அண்ட் சஜன் உண்டு, கூட நம்ம கூட சைக்ளோட்ரான்ஸ் டீம் உண்டு. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 200 ரைடர்ஸ் ஒழிக்க போகிறோம். அப்போ தெரிக்க விடுறோம். டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ட்ரன்ஸ் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பைக் செக் பண்ண ஒருத்தர் வரல, அதுக்கு தேடி இங்கே தொடங்கிட்டாவ. இப்படிதான் ஒரு பிலட் பண்ணேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எண்ட், லாஸ்ட்டாக தொடங்கி. ஆமாம், முடியல, முடிச்சா. அதான் நான் சொல்லேன், பேசிக்காக இந்த ரெஸ்ட்டை ஓவர் ஆக்கிடப்பாரு, அது மட்டும்தான். 20 to 30 கிலோமீட்டர் வந்துருப்போம் நீங்கள். இட்ஸ் நைஸ். இப்போ கொஞ்சம் விடிய தொடங்கியாச்சு. கொஞ்சம் ஃபாகும் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் தொடர்ந்து ரைட் பண்ணிட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங். அப்போ குமாரி கிருஷ்ணன் ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நல்லா போகுது. அந்த என்ட்ரன்ஸ் ரைடுனாலே அது ஒரு தனி ஃபீல். இப்போ நான் நம்ம நெல்லை ரேண்டம்னஸில் ஒரு 2 சைக்கிளிஸ்ட்டை பார்த்தேன். அவங்கள தாண்டி வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த சைக்கிளிஸ்ட்டை பார்த்து அவங்கள்ட்ட பேசும்போது அது ஒரு மோட்டிவேட் தான். தனியாக நம்ம ரைட் பண்ணி போகிறதுக்கு டீச் பெட்டர். நல்ல ஃபாக் உண்டு. இந்த கேமராவில் ஃபாகாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இங்கே நல்ல கண்ணுக்கு ஃபாக் தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனால் ரூட்டு டைவர்ஷன் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா எனக்கு இந்த எல்லா மேஜர் வளைவுகளையுமே வந்து ஒரு ஆள் நிற்கிறாவ, அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது நின்று கரெக்டாக டைவர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று சின்ன சின்ன வளைவு, சின்ன சின்ன இடங்கள் கன்ஃபியூஷன் வருதுன்னா அந்த இடத்துல பார்த்தா ஒரு போர்டு இருக்கும். நல்லா பிளான் பண்ணியிருக்காவ. இந்த ரூட்டை பற்றி யோசிக்காமல் ஓட்டுறது அது பெருசு. ஏன்னா எனக்கு இந்த ரூட்டை தான் சுத்தமாக ஸ்டடி பண்ணலை, சுத்தமாக ஐடியாவும் இல்லை. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த கிளைம்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 4 மேஜர் கிளைம்பு உண்டு. அதில் இது ஃபஸ்ட்டு மேஜர். இது 4 கிலோமீட்டர் நீளம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கிளைம்பாக தான் இருக்கணும். ஆண்டவரே, ஏறி முடிச்சுட்டு பேசுவோம். இப்போ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு மேஜர் கிளைம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன் திங் ஆஃப் த லிஸ்ட். ஓ, இது முடிச்சு செக் பாயிண்ட் കാണാം. ക്ലൈമറ്റ് കൊള്ളാം. ഇതേപോലെ അറ്റവരെ കാണോ അതോ വെയിലുണ്ടോ? ഫോറസ്റ്റ് കയറാം. വെയിലടിച്ചാൽ after the major climb the water starts. Okay. അപ്പോൾ ആക്ച്വലാக அது ராங் இன்ஃபர்மேஷன். நான் இன்னும் ஃபஸ்ட் டைம் இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, இதுதான். அப்போ ட்ரெய்லரே இவ்வளோ இப்படி இருந்தா மெயின் பிக்சர் எப்படி மட்டும் 14 மணி நேரம் இருக்கு. யாராவது இல்லாட்டாலும் அந்த இடத்துல போட வச்சுருவோம். ஃபாக் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இப்போவே ஒரு ஹில் ஸ்டேஷன். ஆமாம், இப்போவே ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி. இப்போ தான் நாம் அந்த ஃபஸ்ட்டு மேஜர் கிளைம்பிலே இருக்கோம். ஆக்சுவலாக இது மேஜர் கிளைம்பே இல்லையா, இதை விட நீ பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இனி தான் வருதான். அதில் அந்த ஹைட்ரேஷன் பாயிண்ட்னா அவங்க தான் சொன்னாங்க. இது நம்ம ஒரு வார்ம் அப். ஓ
അവിടെ പൈറ്റിയതാണ് ഒരു വാമപ്പുകാன ഒരു ക്ലൈംബ് தான் இனிதான் சம்பவமே நடக்க போகுது. வழியில் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இறங்கினேன். எல்லாமே இப்போ நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்டாவை ஆன் பண்ணலை. அதனால் எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியலை. வேறு கேமரா தெரியணும். இதாக தொடங்கி விட்டுது அந்த கிளை. உண்மையிலே அது தொடக்கமே ஸ்டீப்பாக தான் இருக்குது. இனி ஒரு 12 கிலோமீட்டர் அப்படியே ஒரு மெடிடேஷன் மோடில் போயிட வேண்டியது. இப்போ இந்த கிளைம்பில் முதல் ஹேர்பின் பெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது 12 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இல்லை முதல்ல வந்து ஆமாம் நான் தந்திக்க யாருன்னு தெரியுதா? இவன் நம்மளை விட்டுண்டு வந்தவன். தொடக்கத்தில் ஏதோ புயல் ஏதில் வந்தான். எங்க என்ன சென்னை ஃபோன் அடிச்சு அப்போ சைலண்டில் கிடக்கு ஃபோன். அப்படியா? கிடக்குது இன்னும் அந்த 12 கிலோமீட்டர் கிளைம் முடியலை. பட் கிளைமேட் நல்லா இருக்குது. வெயிலுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கவர் பண்ணணும். 5வது ஹேர்பின். பரவாயில்ல, இடையில எந்த இடத்துலையும் இல்லை. இருந்தாலும் இந்த எத்தனாவது ஹேர்பின் போடலை. இப்படி திடீர்னு 5. ஆமாம், ஏதேசம் பாதி வந்துட்டான். போட ஆமா வீடியோ ஆன் பண்ணோம். வீடியோ ஆன் பண்ணோம். வீடியோ ஆன் ஒரு வழியா நாங்க சேலஞ்ச் சாமான் கண்டுபிடிச்சிட்டோம். வந்துட்டோம். நான் வந்ததுக்கு நாங்க மாங்கது. விளந்தது. நல்லா இருக்குடா. நான் புழு இது கொஞ்சம் கூட. மாங்காய். இது எனக்கு பாதி வச்சிருந்தேன். இது நல்லா இருக்கு. ஃப்ரெஷ். நான் புழு இருக்குன்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல இந்த மாங்கானா கண்டிப்பா புழு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? செங்க வரும். இதுல புழு வராது. இதுல சரி அப்படிங்க. இது நிக்கங்க பாருங்க. நான் அது வழி 7வது ஹேர்பின் பேண்ட். 12 முடிஞ்சோடனே இந்த ரைடு முடியாது. தேக்கடி வந்துடாது. அடுத்தும் உண்டு. பாதி தான் ஆகும் 12 கிலோமீட்டர் முடியும். அப்போ நம்ம தமிழ் அன்சாரி ப்ரோ நம்ம சந்திச்சிட்டோம். ஏம்மா அவர் புயல் வேகத்தில் போயிட்டுருக்காரு. ஓகே ப்ரோ, நீங்கள் போங்க. தேங்க்யூ சார். அடித்தோன்னே கொம்பா நமக்கு ஒன்றும் அவசியம். ஓகே, ஆனால் உண்மையிலேயே கிடக்குதுன்னா கிடக்குது. இந்த ஒரு கிளைம்பை முடித்தா அடுத்து பின்ன ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஆனால் சரியான டஃப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம சும்மா ரைடாக வந்திருந்தா கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து போய் இப்படியும் பொறுமையாக போவோம். இது நமக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸாக டைம் ஃப்ரேமுக்குள்ளே முடிக்க வேண்டிய சூழல் இருக்கா. அதனால் தேவையில்லாத ரெஸ்ட்டுகளை எடுக்கிறதுக்கும் மனசு வரல. இன்னும் இந்த நான் சொன்னேன் அந்த 12 கிலோமீட்டர் கிளைம்பு அதை முடியலை இன்னும். இது அநேகமாக இது கடைசி ஏர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். தோசை சாப்பிட்டோம். அப்படியா? அப்போ இது 2D தேக்கடி அவங்க வச்சிருக்கிறது அழகா இருக்கு. யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டு தி டாப் ஆஃப் தி கிளைம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே வெள்ளம் குடிப்பான்னு. என்ன ஒரு சுகம் ஆண்டவரே! எவ்வளவு நேரம் கஷ்டப்படுறது. எப்பா இல்லைன்னு அவரு கவனிங்க.
இறங்க வேண்டியா என்ன குடிக்க பிடிக்கணுமா உங்களுக்கு குடிக்கணுமா கேரட் எல்லாம் ரோலப்பில் கொடுத்தாரு அப்படியா சாப்பிடுங்க இருக்கோ கடை அவருக்கு 4 பேர் கேட்டா நீ வாங்கி இது ரெண்டு வேண்டி அதெல்லாம் உடச்சு தின்னும் ഓക്കെ അങ്ങനെയെങ്കിൽ இப்படி ஒரு ரோலிங் தரேன் நீ கண்டுட்டுண்டா இதுக்காவது இறக்க வேண்டாம் இதுக்கு இதையும் ஒரு கிளைம் லிஸ்ட்டில் போட்டு விட வேண்டியது எப்பா அந்த வழி நல்லா இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனால் எதையும் இப்போ நாங்கள் தான் கடைசியில் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் எனக்கு சிதன் சஜினி எனக்கு கூட உண்டு எனக்காக ஆனால் சரியான சேலஞ்ச் தான் அம்மா நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு செம அப்படி ஹோட்டலை பார்த்துட்டேன் எவ்வளோ நேரமாக கஷ்டம் அப்படி ஹோட்டலை பார்த்த பிறகு ஆக்சுவலாக இப்போ அங்கே இருந்துச்சு சரி அப்பா இந்த இடத்துல உள்ள வியூ நல்லா இருக்குது மலை இவ்வளோ பெருசா ஐயோ என்ன சொல்ல தெரியல ஏன்னா அடுத்த கிளைம்பு தொடங்குது அதில் என்ன பாடுபட போகிறேன் இடுக்கி வந்துட்டேன் இப்போ இனி ஒரு 60 கிலோமீட்டர் வரும் ஆக்சுவலாக நாம் இப்போ அந்த 3வது கிளைம்பு தான் ஏறிட்டு இருக்கோம் 1 கிலோமீட்டர் இது முறையும் அடுத்து ஒரு 4வது கிளைம்பு உண்டு அதுக்கு இடையில கிலோமீட்டர்ஸ் உண்டு இன்னும் 50 கிலோமீட்டர் உண்டு ஆனால் நம்ம கையில் இருக்கிறது 2.5 மணி நேரம் தான் நார்மல் ரோட்டிலேயே 2.5 மணி நேரத்தில் தான் 50 கிலோமீட்டர் ஓட்டுவோம் இல்லை கொஞ்சம் பேஸ் பிடிச்சா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் ஆனால் இங்கே உள்ள இந்த ரோலிங் ஏரியாவிலாம் 2 மணி நேரத்தில் 50 சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபைனலான கிளைம் அப்படின்னா முடியலை அதுக்கப்புறமும் 30 கிலோமீட்டர் உண்டு ஆனால் இது வந்து அந்த ஃபைனலான டஃபஸ்ட்டு கிளைம் அதில் இனி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது அதோட இந்த கிளைம்பு முடியும் நம்ம கையில் ஒரு 1.25 மணி நேரம் தான் இருக்குது 30 கிலோமீட்டர் அதுவும் அங்கே எவ்வளோ ஏத்தம் இருக்குன்னெல்லாம் தெரியாது அங்கே தான் பிரச்சனை நார்மலாக போயிடலாம் ஆனால் அந்த ஏத்தம் தெரியாது பார்ப்போம் முயற்சி தானே இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தான் ட்ரை ஹார்ட் அது தவிர வேறு வழி இப்போ இருட்டியாச்சு இனி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் ஸ்டாப்பாக போடாதனால எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்ததும் தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் பார்க்குறதுக்கான உண்மை இல்லை அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்பாடா வந்துட்டேன் இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே You finished it. You did good. That's the major thing. Come on, guys. ഒരു വ്ളോഗ് ഉണ്ട് എല്ലാം ചതി എടുത്തത് ഇവിടെ ഈ കേട്ടിലേക്ക് എപ്പോ വന്നത് ഞാൻ കുറേ എങ്ങനെയാ ഞാൻ ഇത്ര പ്രതീക്ഷയില്ലല്ലോ ഞാൻ പ്ലാൻ ചെയ്തില്ല ഞാൻ டேய் பாத்தியா விட்டுட்டு சாப்பிட்ற பாத்தியா சாப்பிடவே இல்லை உனக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படியா நான் பார்த்தேன் நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம் இது வேறு அவன் நிஷான் ப்ரோ தெரியும் நம்ம ஏற்கனவே இந்த பிஆர்எம்ல எல்லாம் வந்திருக்கேன் நான் நிறைய வீடியோவில் நிஷான் ப்ரோவை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அவர் நிஷான் ப்ரோ இன்னைக்கு வந்திருக்கிறாரு ஆமாம் நீங்கள் அந்த காஸ்மிக்கை மாத்திர கதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த அப்போ நிஷான் ஹைப்ரிட் இல்லை நீங்கள் உட்காருங்க ஹைப்ரிட் டு ரோட் பைக் ஆமாம் சோறு நீங்கள் சாப்பிட்டீங்களா ரோட் பைக்கில் வீட்டு எம்டி வீடு நீங்கள் சாப்பிட்டீங்களா ഞാൻ കഴിക്കാം ഇല്ലല്ല
நாங்கள் கழிச்சிட்டோம். அப்போ அப்படி நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். சத்தியமா என்ன கொண்டு பத்தல எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அது வேற. ஆனால் கதை நான் பொறுமையாக பேசுகிறேன். சரியா, நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசலாம். அப்போ இந்த ரைடை நாங்கள் அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது நெருங்கி வரணும்னு அவசியம் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். செம. ஆனால் வழியில் பார்த்துட்டு பட்ட பாடலாம் இவனை என்ன விட்டு நல்லா போனானுவேன். இருந்தாலும் நான் என்னை உப்பாடு இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், முடிச்சிருக்கேன் அந்த சம்பவத்தை. இல்லை அது நான் அந்த பாயிண்ட்ல தான் சொல்லுவேன், எப்போவுமே கோச்சை நம்ம மறந்துடக்கூடாது. ஆல்வேஸ் த கோச். என்னதான் கொஞ்சம் டைம் அப்படின்னாலும் கோச் தான். ஏன்னா அவரால் தான் நாங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடிச்சுட்டு வர நம்ம நம்பிக்கை. ஸோ அதனால கோச், சிச்சுவேஷன் மேட்டர்ஸ், அவ்வளோதான். அண்ட் வி ஆர் லீவிங் ஃப்ரம் ஹியர். என்னடா இது திடீர்னு நீங்கள் தேயிலை தோட்டத்து இடையில இருக்கிறோம், நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆக்சுவலாக இது அடுத்த நாளாகியாச்சு. நாங்கள் வந்து ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தூங்கி எழும்பி இப்போ ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போகிற வழியில் தேக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்துக்கு தான் வந்தோம். அப்போ எங்களுக்கு ரைடு செமையாக இருந்தது. அண்ட் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படி நாங்கள் அந்த சைக்ளோட்ரான்ஸ் டீமோட ஒரு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டோம். நம்ம அந்த இவரெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலாக உல்லாஸ் ப்ரோ, மாஸ்டர் உல்லாஸ். அவர் வைப்பு மோட்லேயே இருக்காரு. நம்ம இப்போ முடிக்கணுமே. ஓகே ஓகே. அப்படி நம்ம வைப் எல்லாம் முடிச்சுட்டு அண்டு இருக்கிறதுலே அல்ட்ரா வைப்புனா அது நமக்கு நேற்றைக்கு கிடச்ச வைப்பு தான். அந்த வைப்பை நம்ம விட முடியாது. ஆக்சுவலாக நல்ல ரைடு, செமையாக இருந்தது. நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எல்லாட்டையும் ஷார்ட்டாக இப்போ சைக்ளோட்ரான்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, நம்ம டீம்லேயும் இந்த ரைடு எப்படி இருந்து அப்படிங்கிறத ஒன்று ஷார்ட்டாக ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்து அபி ப்ரோ? ரைடெல்லாம் செம்மையாக இருந்தேன், சூப்பராக இருந்தேன். சூப்பராக இருந்தது, வேற லெவல். ஓகே ரைடா ഇപ്പോൾ ഒന്നും പറയില്ല, എല്ലാ അടപ്പും തെറിച്ചിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ഓക്കെ, ഇപ്പോൾ ഓക്കെ, ഇപ്പോൾ ഡബിൾ ഓക്കെ. ഓക്കെ. ബ്രോ ആണ് റേസ് കാറ്റഗറിയിൽ പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്തത്. എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു റൈഡ്? കൊള്ളാം, സൂപ്പർ. അഭിലാഷ് ബ്രോ, ആക്ച്വലി അഭിലാഷ് ബ്രോ ഈ റൈഡിൻ്റെ നമ്മളെ കൂട്ടിക്കൊണ്ട് ഇവിടെ ക്യാപ്റ്റൻ ഓഫ് ദി ഷിപ്പ് நம்மளை கூட்டிகிட்டு அங்கே ஏன்னா பாதி தான் மலையாளம் தெரியும், நம்மளை கூட்டிகிட்டு அங்கே கொண்டு விட்டது, நம்மளை பாதுகாப்பாக இனி வீட்டில் கொண்டு விட போகிறது இவர் தான். இதில் உங்களுக்கு எப்படி இருந்த ரைடு? സൂപ്പർ റൈഡ്, സൂപ്പർ എക്സ്പീരിയൻസ്. എല്ലാ ടീമെല്ലാം നല്ല സെറ്റായിരുന്നു. എല്ലാ ടീമെല്ലാം സെറ്റായിട്ട് എല്ലാവരും ഫിനിഷ് ചെയ്തു. ഓക്കെ, കുഡോസ് ടു ഓൾ ടീം. യെസ്, സൂപ്പർ. ബ്രോ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? അടിപൊളിയായിരുന്നു. നോ ബാഡ്സ്, ഒന്നും പറയാനില്ല. വരണം, എക്സ്പ്ലോർ ചെയ്യണം, അത്ര പറയാൻ. டூர் ஆஃப் தேக்கடி ரைடு நல்லா இருந்தது. ஃபுல் கிளைம்பிங், எவ்வளோ ரைட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. 3500 மீட்டர் எலிவேஷன் சும்மாவா? இதா உல்லாஸ் ப்ரோ, சீனியர் சைக்கிளிஸ்ட். எப்படி இருந்து இந்நேரத்தை ரைடு? நம்ம நேற்று அரௌண்ட் 12-13 பீப்புள்ஸ் நம்ம அங்கிருந்து இங்கே ரைட் பண்ணுறதுக்காக வந்திருந்தது. ஆனால் ரைடெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் கேட்டுந்தான் கொஞ்சம் கொஞ்சம் டஃப். அது இல்லைன்னா நம்ம எல்லாம் கலக்கி இருக்கோம். ஆனால் இதில் என்னன்னா இந்த ரைடிங் ഇതൊന്നും இல்லை பெரிய விஷயம். இத்தனும் சைக்கிளிஸ்டுகள் லோகத்தில் விவித இடங்களிலிருந்து இங்கே வந்தாங்க. அவங்க எல்லாம் நமக்கு பார்த்து அவங்களுக்குள்ள பேசுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் இந்த ஈவெண்ட்டோட பெரிய வெற்றியே. ரைடு ரொம்ப நன்னா இருந்து. ஆனால் கிளைம்பு டஃப் அல்ல, அதுக்கு மேலே. ആക്ച്വലി ആംബുലൻസ് പ്ലീസ് വിട്ടപ്പോൾ നമ്മളെല്ലാം പേടിച്ച് ഇതും കാൾ ചെയ്ത് டவுன் ஹில் என்ஜாய் பண்ணி. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்போ நாங்கள் எல்லாருமே ஜிதனை விட்டோம். ஜிதனு எப்படி இருந்த ரைடு? ஓகே, அவன் நேற்று சொல்லியிருப்பாங்க அதை. நம்ம எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். இனி வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் இப்போ நாங்கள் ரிக்கவர் ஆகி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். அப்போ இதுனா முடிப்போம். இனி ஒரு இதே மாதிரிப்பட்ட டூர் ரேசஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ரேசஸ் நிறைய பண்ணணும். அப்போதான் நம்ம பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.